லூக்கா 1ஆம் அதிகாரம் 28வது வசனம். மரியாள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றார். அப்போ இங்கே மரியாளை குறித்து சொல்லும் போது, அவள் கிருபை பெற்றவள், கடவுள் அவள் உன்னோடு கூட இருக்கிறார் என்கின்ற வார்த்தையை தேவதூதனே நேரடியாக வந்து சொல்லுகிறார். ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், அந்த வார்த்தை கிருபை பெற்றவள் நீ வாழ்க, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்கின்ற இந்த வார்த்தையை தேவதூதன் பயன்படுத்துகிறார். அப்போ மரியாளுக்கு ஆண்டவர் ஏன் கிருபை கொடுத்தார்? மரியாளுக்கு ஆண்டவர் கிருபை கொடுக்க காரணம் என்ன? இது என்ன கிருபை? எந்த கிருபையை குறித்து இந்த வேதம் இங்கே சொல்லுகிறது என்று பார்த்தால், இந்த அதை தொடர்ந்து இந்த கிருபை பெற்றுக்கொண்ட மரியாளுக்கு எந்த விதமான செயல்கள் நடந்தது இந்த உலகத்திலே எவ்விதமான மாற்றங்கள் அவளுடைய வாழ்க்கையிலே காணப்பட்டது என்கிறதை குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம். முதலாவது, அவளுக்கு ஏன் கிருபை கிடைத்தது? பூமியிலே எவ்வளவோ மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், ஆனால் மரியாளுக்கு அந்த கிருபை கிடைத்தது. அது என்ன கிருபை? கிருபை இயேசு கிறிஸ்துவை பெற்றெடுக்கக்கூடிய ஒரு ஆசீர்வாதம் அல்லது ஒரு வாக்கியம். அதைத்தான் இங்கே தேவதூதன் சொல்லுகிறார். நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய், நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக என்கின்ற அந்த வார்த்தை மரியாளுக்கு சொல்லப்படுகிறது. அப்போ மரியாளுக்கு கிடைத்த அந்த கிருபை என்னவென்றால், கடவுள் இந்த பூமியிலே மனிதனாக வர வேண்டும் என்கின்ற அந்த திட்டத்தை நிறைவேற்றுவதிலே ஆண்டவர் தெரிந்து கொண்ட ஒரு பெண் இங்கே மரியா. இது மரியாளுக்கு கிடைத்த ஒரு கிருபை, மரியாளுக்கு கிடைத்த ஒரு இரக்கம், கடவுள் மரியாளுக்கு காட்டின ஒரு இரக்கம். இது ஏன் மரியாளுக்கு கிடைத்தது? மரியாள் என்ன அதற்கு ஏதாவது காரியங்களை செய்தாளா? இந்த காரியங்கள் செய்ததனால் அவளுக்கு இது கிடைத்ததா என்று கேட்டால் இல்லை. அப்படி அதற்கென்று ஏதோ ஒரு காரியத்தை அவள் செய்தது நிமித்தம் கடவுள் அதை கொடுத்திருந்தால் அதற்கு பேர் கிருபையே கிடையாது என்கிறதை குறித்து நாம் சென்ற வாரத்திலே கூட நாம் பார்த்திருக்கோம். அப்போ கடவுளாக இறங்கி இவள் மூலமாக இயேசு கிறிஸ்து பிறக்க வேண்டும் என்று சொல்லி அந்த வாய்ப்பை ஆண்டவர் இரக்கத்தின் அடிப்படையில மரியாளுக்கு அதை கொடுக்கிறார், கிருபை. அப்போ கடவுளாக இறக்கப்பட்டு அந்த வாய்ப்பை மரியாளுக்கு கொடுக்கிறது, அதுதான் கிருபை. இந்த கிருபை பெற்ற மரியாள் அவள் இதை குறித்து பேசும்போது எந்த விதமான ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார் என்று சொன்னால், லூக்கா 1ஆம் அதிகாரம் 48வது வசனம். அவர் மரியாள் கூறுகிற வார்த்தை, அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார், இதோ இது முதல் எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கியவதி என்பார்கள். அப்போ மரியாள் என்ன பேசுகிறார்? நான் அடிமை, என்னுடைய தாழ்மையை கடவுள் நோக்கி பார்த்தார், இது முதல் எல்லா மக்களும் என்னை பாக்கியவதி, ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்று சொல்லுவார்கள். இதற்கு காரணம் கடவுளுடைய கிருபை. எனக்கு எந்த தகுதியும் இல்லை, நான் ஒரு அடிமை, நான் தாழ்நிலையில் இருக்கிறவள், ஆனால் கடவுள் என் மேல் என்னை நோக்கி பார்த்திருக்கிறார், கடவுள் இறங்கி இருக்கிறார் என் மேல் என்று சொல்லி அந்த இடத்திலும் நான் ஒரு கிருபை பெற்ற பிறகும் மரியாள் எதை பேசவில்லை, நான் இவ்வளவு நாட்கள் உபவாசம் செய்து காத்து கொண்டிருந்தேன், அதற்கு பரிசாக ஆண்டவர் இதை செய்தார் என்கிறபடியெல்லாம் பேசவில்லை. மாறாக அடிமையின் தாழ்மையை அவர் நோக்கி பார்த்தார். நான் தகுதியானவள் அல்ல, நான் அடிமை, நான் தாழ்மையானவள், அதாவது தாழ்ந்தவள், எந்த தகுதியுமற்றவள், ஆண்டவர் நோக்கி பார்த்தார்.
நோக்கி பார்த்தது நிமித்தமாக இனி எல்லாரும் என்னை பாக்கியவதி என்று சொல்லுவார்கள். எல்லா சந்ததிகளும் இது முதல் என்னை பாக்கியவதி, ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்று சொல்லுவார்கள். காரணம், எந்த தகுதியும் இல்லாத என்னை ஆண்டவர் இந்த மாதிரி மாற்றி இருக்கிறார் என்று சொல்லி அந்த இடத்திலே அவள் எலிசபெத்துக்கு முன்பாக அறிக்கை இடுகிறாள். அப்போ கிருபையை பெற்றுக்கொண்ட மரியாளுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தை, நான் இந்த கிருபை பெறுவதற்கு எதுவும் செய்யவில்லை, நான் அந்த அளவுக்கு எந்த தகுதியும் உடைய நபர் அல்ல, நான் அடிமை, நான் தாழ்மையில் இருந்தவள் என்று சொல்லி அவள் சொல்லுகிறாள். அப்போ ஆண்டவர் தகுதியின் அடிப்படை, தகுதியை பார்த்து மரியாளை செலக்ட் பண்ணவில்லை, ஆண்டவர் மரியாளை தேர்ந்தெடுத்திருக்கிறார். மரியாளும் கிருபையை பெற்று அதன் மூலமாக ஐயோ நான் பெற்றுவிட்டேன் என்று சொல்லி பெருமை உள்ளவளாக பேசவில்லை. மாறாக அவள், நான் இதற்கு தகுதியானவள் அல்ல, ஆனால் ஆண்டவர் இரக்கமாக இறங்கி இந்த வாய்ப்பை எனக்கு தந்திருக்கிறார் என்று சொல்லுகிறார். சரி, இது இருக்கட்டும். இனி மரியாளுடைய வாழ்க்கையிலே, இந்த கிருபையை பெற்ற மரியாளுடைய வாழ்க்கையிலே அன்றைக்கு அல்லது நடந்த சில காரியங்களை குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம். காரணம், இன்றைக்கு கடவுளிடத்திலிருந்து ஆசீர்வாதங்களை பெற்றவர்கள் அல்லது கிருபையை பெற்றவர்கள் எதை ஆண்டவருடைய கிருபை என்று சொல்லுகிறார்கள், எதை ஆண்டவருடைய ஆசீர்வாதம் என்று சொல்லுகிறார்கள் என்பதற்கும், இந்த மரியாள் எதை கிருபை என்று சொல்லுகிறார், எதை ஆசீர்வாதம் என்று சொல்லுகிறார் என்கிறதற்கும் பெரிய வித்தியாசம் உண்டு. அதை நாம் சரியாக விளங்கி கொண்டால் நாம் சரியான சத்தியத்தினூடாக வளர முடியும். இங்கே மரியாளுக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை, நீ கிருபை பெற்றவள், எல்லா பெண்களை பார்க்கலும் பாக்கியவதி, பாக்கியவதி என்றால் ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்கின்ற ஒரு அர்த்தம். சரி, இன்றைக்கு மனிதர்கள் கடவுளிடத்திலிருந்து கிருபை பெற்றதன் அடையாளமாக எதையெல்லாம் எப்படியெல்லாம் பேசுவார்கள் என்கிறதை குறித்து லேசாக பார்ப்போம். இன்றைக்கு சிலர், நான் ஒன்றுமில்லாமல் சைக்கிள் ஓட்டி கொண்டிருந்தேன், கடவுளுடைய கிருபை, இன்றைக்கு நான் ஆடி காரிலே பயணம் செய்கிறேன் என்பதாக சொல்லுவார். சைக்கிள் ஓட்டி கொண்டிருந்தேன், இப்பொழுது கடவுள் ஆசீர்வாதம், நான் ஊழியத்துக்கு என்னை ஒப்புக் கொடுத்தேன், கடவுளை ஆகையால் நான் இன்றைக்கு ஆட்சியிலே வாழுகிறேன் என்றதாக சொல்வார்கள். இது இன்றைக்கு நமக்கு போதிக்கிறவர்களாகட்டும், இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் என படுகிறவர்களாகட்டும் சொல்லுகிற ஒரு தாங்கள் கிருபை பெற்றதன் அடையாளமாக சொல்லுகிற வார்த்தையாக இவைகள் எல்லாம் காணப்படுகிறது. ஆனால் நான் மரியாதை குறித்து பார்ப்போம். இன்னும் வேதத்திலிருந்து சில காரியங்களை குறித்து பார்ப்போம். வேதாகமத்திலே கிருபை பெற்றவர்கள் எதை கிருபை என்று சொல்லி இருக்கிறார்கள், எதை ஆசீர்வாதம் என்று சொல்லி இருக்கிறார்கள் என்று சொல்லி நாம் பார்க்க இருக்கிறோம். முதலாவது இந்த மரியாளை எடுத்துக்கொள்ளும். மரியாளுக்கு தேவதூதன் என்று சொல்லுகிறார், நீ கிருபை பெற்றவள், பெண்களுக்குள்ளாக எல்லாரை காட்டிலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், ஸ்திரீகளுக்குள்ள நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்று சொல்லுகிறார். அப்போ மரியாளுக்கு கொடுக்கப்பட்ட கிருபை என்னது? இயேசு கிறிஸ்துவை பெற்றெடுக்கக்கூடிய ஒரு கிருபை. மரியாளுக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம் என்னது? இயேசு கிறிஸ்துவை பெற்றெடுக்கக்கூடியதுதான் ஆசீர்வாதம். இயேசு கிறிஸ்துவை பெற்றெடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு தான் கிருபை. இயேசு கிறிஸ்துவை பெற்றெடுக்கக்கூடிய அந்த காரியம் தான் ஆசீர்வாதம். இது நல்ல ஆசீர்வாதம் போல நமக்கு இன்றைக்கு படிக்கும் போது தெரியலாம். ஆனால் அன்றைக்கு மரியாளுக்கு இது நிமித்தம் அவள் வாழ்ந்த காலத்திலே அவளுக்கு இந்த உலக ரீதியாக அவளுக்கு என்னென்ன துன்பங்கள் நேரிட்டது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். முதலாவது, அவளுக்குள்ளாகவே ஒரு கலக்கம் வருகிறது. தேவதூதன் இந்த செய்தியை சொல்லும் போதே அவள் சொல்லுகிறாள், தேவதூதன் நோக்கி, இது எப்படி ஆகும், புருஷனை அறியேனே. முதலாவது, அவளுக்கு இன்னும் திருமணமாகவில்லை. ஒரு கணவன் மனைவி இடத்திலே இதற்கு முன்பதாக எலிசபெத்து சகரியா அவர்களுக்கு தேவதூதன் போய் சொல்லி இருக்கிறான். சகரியாவோட தேவதூதன் சொல்லுகிறார், அவர்களுக்கு சகரியா எலிசபெத்துக்கு திருமணமாகி அவர்கள் வயோதிபர்கள் ஆனார்கள். அவர்களுக்கு போய் சொல்லுகிறார், உனக்கு ஒரு குழந்தை பிறக்கும் என்று சொல்லி. அதற்கு ஓகே, அவர்கள் திருமணமானவர்கள், அவர்களுக்கு குழந்தை பிறக்கும் என்று சொல்லி ஒரு தேவதூதன் வந்து சொன்னா நம்புவதும் எளிது, அது நடந்தால் அதை சமூகமும் ஏற்றுக்கொள்ளும். ஆனா இங்கே மரியாள் இன்னும் திருமணமாகாதவள். திருமணமாகாத
இந்த பெண்ணிடத்திலே தேவதூதன் வந்து சொல்லுகிறான், உனக்கு ஒரு குழந்தை பிறக்கும், அது தேவனால் பிறக்கும், பரிசுத்த ஆவியின் மூலமாக ஒரு குழந்தை பிறக்கும், அவர் இந்த உலகத்தின் பாவத்தை நீக்கி ரட்சிக்கிறவர், ஆகவே இயேசு என்கின்ற பெயரை இட வேண்டும் என்றெல்லாம் சொல்லப்படுகிறது, வார்த்தை கொடுக்கப்படுகிறது. அப்போ அவளுக்குள்ளாக எந்த விதமான எண்ணம் எப்படியெல்லாம் ஓடி இருக்கும்? அப்போ நான் இன்னும் புருஷனையார், எனக்கு இன்னும் திருமணம் ஆகவில்லை, திருமணம் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது, இன்னும் திருமணம் நடக்கவில்லை, இது எப்படி நடக்கும் என்கிற ஒரு சந்தேகம். அதற்கு தேவதூதன் தெளிவுபடுத்தி விட்டார். என்ன? தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இன்றைக்கு மனிதர்கள் பலர் இப்படி இந்த கேள்வி கேட்பார், திருமணமாகாமல் எப்படி குழந்தை பிறக்கும்? பதில் தேவதூதனே சொல்லி, மரியாளுக்கும் இதே கேள்வி இருந்தது, பதில் தேவதூதனே சொல்லிவிட்டான். லூக்கா 1:37 தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை, பரிசுத்த ஆவி உண்மையில் வரும், உன்னதமாருடைய பலம் உண்மையில் நிழலும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன். அது தேவனுடைய குமாரன், அதற்கு மனிதனுடைய உதவி தேவையில்லை, நீ திருமணம் செய்திருக்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லை, இது தேவனால் பிறக்கக்கூடிய ஒரு செயல். ஆனால் அது மரியாளுக்கு பொது விளங்கிவிட்டது. ஆனால் இங்க பிரச்சனை என்னவென்றால், இப்பொழுது யோசேப்பு வருகிறார். யோசேப்பு வந்து மரியாளுக்கு கர்ப்பம் என்று தெரிகிறது, கேள்விப்படுகிறான். இப்பொழுது ரகசியமாக அவளை தள்ளிவிட நினைக்கிறான். அப்போ மரியாளுக்கு இதே அச்சம் மரியாளுக்கும் இருந்திருக்கும் தானே. அப்போ கிருபை பெற்றவள், தேவனுடைய கிருபை பெற்றவள், தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றவள் தான். ஆனால் அதனால் இந்த சமூக ரீதியிலே சமுதாய மக்களால் தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அந்த மக்களிடத்திலே ஏதாவது நல்ல பெயர் கிடைத்ததா? ஏதாவது நல்ல வாழ்க்கை கிடைத்ததா? இல்லை. மாறாக அவளுக்கு கிடைத்த கிருபை என்பது இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு வெளிக்கொண்டு வரக்கூடிய ஒரு வாய்ப்பு. அவளுக்கு கிடைத்த ஆசீர்வாதம் என்பது இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு வாய்ப்பு. ஆனால் அது நிமித்தம் இந்த பூமியிலே இன்றைக்கு கிருபை கிடைத்ததினால் இது கிடைத்தது அது கிடைத்தது என்று சொல்லுகிறார்கள், அது போன்ற ஒரு பலனும் அவளுக்கு கிடைக்கவில்லை. மாறாக அதற்கு நேர்மாறான காரியங்கள் நடந்தது. இயேசு கிறிஸ்து பிறக்கின்ற அந்த சூழல்ல தான் குடிமதிப்பு எழுதக்கூடிய ஒரு காரியம் வருகிறது. அது நிமித்தம் அந்த கர்ப்ப வேதனை வருகின்ற அந்த காலகட்டத்திலே ஒரு நெடுந்தூர பயணம் செய்ய வேண்டிய ஒரு சூழலை. அப்போ அந்த கர்ப்பவதியான பெண் பயணப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை. அப்போ கிருபை பெற்றவளுக்கு இந்த உலக ரீதியிலே எந்த சலுகையும் கிடைக்கவில்லை. பயணப்படுவதற்கு ஏதாவது பல்லக்கு வந்து அசையாமல் கூட்டி சென்றார்களா? இல்லை. பிறக்க போகிறது இயேசு கிறிஸ்து, கடவுளுடைய குமாரன். அதனால் தேவதூதர்கள் வந்து ஆளுக்கு 4 சைடுல பிடித்து பல்லக்கிலே தூக்கி கொண்டு போனார்களா? ராஜ உபசரிப்பு கிடைத்ததா? சிந்தித்து பாருங்கள். ஒரு ராஜாவுக்கு ராஜாவினுடைய மனைவி ராணிக்கு ஒரு குழந்தை பிறக்க போகிறது அரச குடும்பத்திலே. அப்படி என்றால் அவர்களை உபசரிப்பதற்கு எத்தனை வேலைக்காரர்கள், அந்த அரண்மனை பணியாட்களர் இருப்பார்கள். ஒருவேளை எங்காவது பயணம் பெய்ய வேண்டும் என்றால் அவங்க எவ்வளவு பாதுகாப்போடு திட்டமிடலோடு அந்த பயணத்தை நடத்துவார்கள். அப்போ இது இந்த பூமியிலே ராஜாவுக்கு ஒரு குழந்தை பிறக்க போகிறது என்று சொன்னால், அல்லது அவர்களுக்கு குழந்தை பிறக்காவிட்டால் கூட அவர்கள் அந்த ராணிக்கு அவ்வளவு உபசரிப்பு கிடைக்கும். இப்பொழுது அகிலத்தையே படைத்த ஆண்டவர் மனிதனாக பிறக்க போகிறார். இப்போ ஆண்டவருக்கு ஒருத்தர் தாயாக மாறக்கூடிய ஒரு வாய்ப்பு மரியாளுக்கு கிடைக்கிறது. இந்த அகிலத்தையே படைத்தவரை பெற்றெடுக்கக்கூடிய தாயாக மரியாள் இருக்கு. அதனால் தேவதூதர்கள் எல்லாரும் கூடி வந்து மரியாளை தாங்க வேண்டும், மரியாளுக்கு எந்த விதமான ஒரு அசௌகரியம் ஏற்பட்டு விடக்கூடாது, ராஜ உபசரிப்பு கிடைக்க வேண்டும் என்று ஏதாவது அந்த காரியங்கள் நடந்ததா? இல்லை. மாறாக அங்கே குடிமதிப்பு அங்கே எழுதப்படுகிற அங்கு போகின்ற சூழ்நிலையிலே அவளுக்கு அந்த பிரசவ வரி ஏற்படுகின்ற அந்த நேரத்திலே எந்த விதமான இதுவும் இல்லை. அது வழிப்பயணத்திலே நடக்கின்ற ஒரு காரியம். குழந்தை பிறக்கிறது, குழந்தையை கிடத்துவதற்கு ஒரு சத்திரத்திலே கூட இடமில்லை. அப்போ மரியாள் கிருபை பெற்றவள் பிள்ளையை வழியிலே பெற்றெடுக்கிறாள். அங்கே சத்திரத்திலும் இடமில்லை, மாற்றுத் தொழுவிலே முன்னணியில கிடத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை. அப்போ கிருபை பெற்றவள் கடவுளுக்கே தாயாக கூடிய ஒரு வாய்ப்பு, கடவுளையே பெற்றெடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. அதனால் இந்த உலகத்தில் ஏதாவது நன்மை நடந்ததா? இல்லை. சரி,
இயேசு கிறிஸ்து பிறந்தார். பிறந்த பின்பதாக அவர்களுடைய வசதியில் ஏதாகலும் மாற்றம் வந்ததா? மாற்றம் வரவில்லை. அவர்கள் ஏற்கனவே ஏழ்மை நிலையிலே தான் இருந்திருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து பிறந்த பிறகாக இயேசு கிறிஸ்துவையே பெற்றெடுக்கக்கூடிய வாய்ப்பு, கிருபை பெற்றவள், ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்று சொல்லி தேவதூதனால் சொல்லப்படுகிறாள். ஸ்திரீகளுக்குள்ளே, அதாவது இந்த உலகத்திலே உள்ள எல்லா ஸ்திரீகளை காட்டிலும் ஆசீர்வதிக்கப்பட்டவள் யார்? மரியாள். அப்போ ஆனா அப்படி எல்லா ஸ்திரீகளை காட்டிலும் ஆசீர்வதிக்கப்பட்டவள் வறுமையிலே இருக்கிறாள். அது எப்படி தெரியும்? இயேசு கிறிஸ்துவை விருத்த சேதனம் சுத்திகரிப்புக்கான அந்த பெற்ற பின்பதாக சுத்திகரிப்புக்கான அந்த காலம் நிறைவேறும் போது பலி செலுத்த வேண்டும். பலி செலுத்தும் போது அங்கே என்ன செய்யப்படுகிறது? ஒரு ஜோடி புறா, 2 புறா குஞ்சுகளை பலியாக செலுத்தவும் அவரை எருசலேமுக்கு கொண்டு போனார்கள். லூக்கா 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். கர்த்தருடைய நியாய பிரமாணத்திலே சொல்லி இருக்கிறபடி ஒரு ஜோடு காட்டு புறாவையாவது 2 புறா குஞ்சுகளையாவது பலி செலுத்தவும் அவரை எருசலேமுக்கு கொண்டு போனார்கள். அந்த 8ஆம் நாளிலே விருத்த சேதனம் செய்யப்படுகிறது. அப்போ ஏன் புறா குஞ்சுகள்? காரணம் பழைய ஏற்பாட்டிலே லேவியராகமம் புத்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த 8ஆவது நாள்ல செல்லும் போது சுத்திகரிப்புக்காக பலி செலுத்த வேண்டியது புறா குஞ்சுகளை இல்லை, ஆடு. ஆனால் வசதி இல்லாதவர்கள், அதை செலுத்த வசதி இல்லாதவர்கள் புறா குஞ்சுகளை அல்லது காட்டு புறா குஞ்சுகளை செலுத்தலாம் என்கிறதுதான் அங்கு எழுதப்பட்டது. அப்போ இவர்கள் ஆடு மாடுகளை பலி செலுத்தவில்லை, காட்டுப்புறா அல்லது புறா குஞ்சு இதை பலி செலுத்தலாம் என்றுதான் போகிறார்கள். அப்படியானால் அவர்கள் வசதியிலே பின்தங்கிய நிலைமையிலே இருந்திருக்கிறார்கள் என்பது தெளிவாக விளங்குகிறது. அப்போ இந்த உலகத்திலே உள்ள எல்லா பெண்களை காட்டிலும் ஆசீர்வதிக்கப்பட்டவள் வசதி அடிப்படையிலே, பணம் சார்ந்த அந்த வசதி அடிப்படையிலே ஏதாகலும் உயரத்தில் இருந்திருக்கிறார்களா? இல்லை. ஏதாகலும் டிராவல் கர்ப்ப வேதனையோடு போகிறார்கள், டிராவல் ஏதாவது சலுகை கிடைத்ததா? இல்லை. எந்த சாதாரண மனிதர்களுக்கு, அவர்கள் ஏழை நிலைமையில இருந்தார்கள் அல்லவா, அதே ஏழை நிலையில் இருக்கிற மற்ற மக்களுக்கு எப்படி நடக்குமோ அதே போலதான் இவர்களுக்கு நடந்தது. இன்னும் சொல்ல போனால் இயேசு கிறிஸ்து கடவுள், இயேசு கிறிஸ்து இங்க மனிதனாக பிறக்கிறது நிமித்தம், மரியாள் வயிற்றிலே பிறக்கிறது நிமித்தம் மற்ற மக்களுக்கு நடக்கிறதை காட்டிலும் மேலும் துன்பமான சூழ்நிலை தான் நடந்தது. இவர்கள் நிமித்தம், அதாவது மரியாள் நிமித்தம் அல்லது இயேசு கிறிஸ்து நிமித்தம் அன்றைக்கு ஏரோது 2 வயதுக்கு உட்பட்ட எல்லா குழந்தைகளையும் கொலை செய்யும்படியாக ஆணையிடுகிறார். அப்போ இதை கேள்விப்பட்ட மரியாள் எப்படி அவளுடைய எண்ணம் இருக்கும்? சிந்தித்து பாருங்கள். என்னுடைய குழந்தை நிமித்தம் ஐயோ அப்பா, அநேக அப்பாவி குழந்தைகள் கொல்லப்படுகிறதே என்கின்ற ஒரு கில்ட் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இப்போ என் நிமித்தம் அல்லது நாம் நிமித்தம் நமக்கு சம்பந்தம் இல்லாம அந்த நபர்கள் யாராலும் காயப்பட்டால், அடிபட்டால் நமக்கு ஒரு கில்ட் வரும் அல்லவா? அப்போ அதை போன்ற சூழ்நிலையும் மரியாளுக்கு வந்திருக்க வாய்ப்பு இருக்கு. காரணம், மரியாளுடைய குழந்தையை கொலை செய்வதற்கு கிடைக்கவில்லை என்கிறதற்காக 2 வயதுக்கு உட்பட்ட வேறு அநேகர் கொல்லப்படுகிற செய்தி மரியாளுக்கு கேள்விப்படும் போது எப்படி இருந்திருக்கு? இதே காரியம் அடுத்து இயேசு கிறிஸ்து வளர்கிறார். 12 வயதாகும் போது அவரை தேவாலயத்துக்கு கூட்டிக் கொண்டு போகிறார்கள். தேவாலயத்துக்கு கூட்டிக் கொண்டு போகும்போது இயேசு கிறிஸ்து அங்கே இருந்து விட்டார். இவர்கள் அந்த பண்டிகை முடிந்து திரும்பி வீட்டுக்கு திரும்புகிறார்கள். இயேசு கிறிஸ்துவை காணவில்லை என்று சொல்லி திரும்பி எங்கே போகிறார்கள்? தேவாலயத்துக்கு திரும்பி நடக்கிறார். அப்போ இயேசு கிறிஸ்துவை நிமித்தம் இவர்கள் என்னது வருகிறார்கள், திரும்பியும் போகிறார்கள். போய்விட்டு கண்டுபிடித்து இயேசு கிறிஸ்துவத்துல கேள்வி கேட்கிறார்கள். ஏன் இப்படி செய்தா, எங்களோடு ஏன் வரவில்லை என்று சொல்லி கேட்கும் போது இயேசு கிறிஸ்து என்ன பதில் சொன்னார் பாருங்கள். லூக்கா 2ஆம் அதிகாரம் 48ஆம் வசனம். தாய் தகப்பன்மாரும் அவரை கண்டு ஆச்சரியப்பட்டார்கள். அப்பொழுது அவருடைய தாயார் அவரை நோக்கி, மகனே, ஏன் எப்படி எங்களுக்கு செய்தாய்? இதோ உன் தகப்பனும் நானும் விசாரத்தோடு உன்னை தேடினோம், நாங்க கஷ்டப்பட்டு தேடினோமே, நீ ஏன் எப்படி எங்களை செஞ்ச? ஏன் எங்க கூட வரல, இங்கே இருந்துட்ட அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இயேசு கிறிஸ்து சொல்லுகிற பதில் பாருங்கள். நீங்கள் என்னை தேடினீர்கள். இப்போ இந்த வார்த்தையை கேட்கும்போது ஒரு அம்மாவாக இருந்துக்கின்ற மரியாளுடைய நிலைமையிலே இருந்து யோசித்து பாருங்கள், எப்படி இருந்திருக்கு.
ஒரு மகன் அம்மாவை பார்த்து, நீங்க ஏன் என்ன தேடுனீங்க? என் பிதாவுக்கு அடுத்தவைகளை நான் இருக்க வேண்டியது என்று அறியீர்களா என்று சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்துடைய பிதா கடவுள், தேவகுமாரன். ஆனா அவர் மனிதனாக இங்க வந்திருக்கிறார். அவர் கூறுவது சரிதான். ஆனால் மரியாள் சாதாரண மனுஷியாக இருக்கிறவள், அவளுக்கு அந்த பேச்சு ஒரு துக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாகத்தான் இருந்திருக்கு. உங்களுக்கு சொல்வது புரியுது என்று நினைக்கிறேன். தொடர்ந்து இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வாழ்ந்த போது இயேசு கிறிஸ்துவை பல இடங்களுக்கு இவர் மரியாளும் அவருடைய சகோதரரும் தேடி செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை வருகிறது. ஏன்? இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்து கொண்டு ஒரே இடத்துல இருக்கிறவர் அல்ல. இங்கு இருப்பார், அடுத்த நாள் அங்க இருப்பார், கடலை திபேரியா கடலை தாண்டி அந்த கரைக்கும் போவார். அப்போ இயேசு கிறிஸ்து பெர்மனண்டாக தன்னுடைய வீட்டிலே தங்கி இருந்து மரியாளோடு கூட இருக்கிறவர் அல்ல. அதாவது 30 வருடங்கள் வீட்டிலே தான் இருந்தார். அவர் ஞானஸ்நானம் பெற்று அவர் தன்னுடைய பணியை ஆரம்பித்த போது, தன்னுடைய ஊழிய பணியை ஆரம்பித்த பின்பதாக அவர் வீட்டிலே தங்கி இருப்பதில்லை. இயேசு கிறிஸ்து சொல்லும் போது, நரிகளுக்கு குழிகளும் பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்கவே இடமில்லை என்று சொல்வதை கூட நான் பார்க்க முடியும். காரணம், அவர் வீட்டிலே அதிக நேரம் செலவு செய்யவில்லை. அப்போ மரியாளுக்கு எப்படி இருக்கும்? என்னுடைய மகன், மூத்த மகன் என்னோடு கூட வீட்டிலே கூட இருக்கவில்லை என்கின்ற எண்ணம் இருக்குந்தானே. அப்போ இயேசு கிறிஸ்துவை இவர்கள் அடிக்கடி தேடி வரக்கூடிய சூழல் வருகிறது. லூக்கா 8ஆம் அதிகாரத்திலே நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் 18வது வசனம். லூக்கா 8ஆம் அதிகாரம் 19. அவருடைய தாயாரும் சகோதரனும் அவரிடத்தில் வந்தார்கள். ஜனக்கூட்டத்தினாலே அவர்கள் சேரக்கூடாது இருந்தார். அப்போ இயேசு கிறிஸ்து ஒரு இடத்துல பேசிக் கொண்டிருக்கிறார், அநேக மக்கள் இருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவை இப்பொழுது அம்மாவாலே பார்க்க முடியவில்லை, தேடி வருகிறார்கள். இயேசு கிறிஸ்து எங்கே இருக்கிறாரோ அங்கே தேடி வருகிறார்கள். காரணம், இயேசு கிறிஸ்து வீட்டிலே அவ்வளவு நேரம் செலவு செய்யவில்லை. இயேசு கிறிஸ்துவை தேடி மரியாள் வருகிறார். இங்கே இயேசு கிறிஸ்துவை நெருங்க முடியவில்லை. காரணம், அவ்வளவு மக்கள் கூட்டம். இன்னைக்கு ஒருவேளை பிரபலமான பாஸ்டர்கள் எல்லாம் இருக்கிறார்கள் சொன்னா, அவங்க ஒட்டுமொத்த குடும்பத்துக்கும் சிவப்பு கம்பள வரவேற்பு கிடைக்கும். எல்லாருமே மேடையில இருப்பாங்க. அவங்களுக்கு பிறக்க போற குழந்தைகளும் மேடையில இருப்பாங்க. அதாவது பிறந்த 2-3 வயது குழந்தைகள் கூட மேடையில இருந்து பிரசங்கம் பண்ணுவாங்க. அதையும் ரொம்ப மெச்சூர்டான உட்கார்ந்து கேட்கக்கூடிய சூழல் இருக்கு. சரி, ஆனால் இயேசு கிறிஸ்து இங்கே பேசிக் கொண்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் குடும்பம் இயேசு கிறிஸ்துவை தேடி வருகிறார்கள். அவர்களால் இவரை நெருங்க கூட முடியவில்லை. இப்போ ஒருவர் இயேசு கிறிஸ்துக்கு இந்த செய்தியை அறிவிக்கிறார். அப்பொழுது உம்முடைய தாயாரும் உம்முடைய சகோதரனும் பார்க்க வேண்டும் என்று வெளியே நிற்கிறார்கள் என்று அவருக்கு இயேசு கிறிஸ்துவுக்கு அறிவித்தார்கள். இயேசு கிறிஸ்துவ கிட்ட சொல்றாங்க, உம்மை பார்க்க வெளியே உம்முடைய தாயாரும் சகோதரரும் நிற்கிறாங்க. அப்ப இயேசு கிறிஸ்து என்ன பதில் சொல்லி இருக்க வேண்டும்? ஐயோ, எங்க அம்மா வெளியே நிற்கிறாங்களா? மீட்டிங் எல்லாம் அப்படியே இருக்கட்டும், கொஞ்சம் பொறுத்திருங்க, நான் இப்போ ஓடி வரேன், அம்மாவை பார்த்துட்டு வர்றேன் என்று சொல்லி ஓடி போனாரா? இல்ல. இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார் தெரியுமா? அதற்கு அவர், தேவனுடைய வசனத்தை கேட்டு அதன்படி செய்கிறவர்களே எனக்கு தாயும் எனக்கு சகோதரருமா இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றார். அப்போ இதெல்லாம் ஒரு மரியாள் கேட்கும் போது, சாதாரணமாக ஒரு பெண்ணாக இருக்கும்போது இதை எப்படி எடுத்திருப்பார்கள்? சிந்தித்து பாருங்கள். அப்போ மரியாள் கிருபை பெற்றவள், மரியாள் ஆசீர்வதிக்கப்பட்டவள். அது நிமித்தம் இந்த உலக ரீதியிலே அவளுக்கு என்ன லாபம் இருந்தது? நஷ்டத்தை தவிர. கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அப்போ எந்த அடிப்படையில வேதம் கிருபை பெற்றவர்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லுது என்று சொல்லிதான் சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு எந்த அடிப்படையிலே எதை கடவுளிடத்திலிருந்து கிருபை பெறுவது, எதை கடவுளிடத்திலிருந்து பெறுகின்ற ஆசீர்வாதம் என்று சொல்லுகிறார்கள் என்கிறதை ஒப்பிட்டு பாருங்க.
இன்னும் கடைசியாக மரியாள் பெற்ற அந்த கிருபை நிமித்தம், ஆசீர்வாதத்தின் நிமித்தம் அவள் இந்த உலகத்திலே உலக ரீதியிலே என்ன சம்பாதித்தாள் என்று சொல்லி பார்த்து லூக்கா 2ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். இயேசு கிறிஸ்துவை குறித்து சிமியோன் என்கிறவர் ஒரு தீர்க்க தரிசனமாக சொல்லுங்க. இயேசு கிறிஸ்துவை கையில ஏந்தி வைத்துக் கொண்டு மரியாளிடத்திலே பேசுகிறார். உன் ஆத்துமாவையும் ஒரு பட்டயம் உருவி போகும் என்றார். அதாவது உன்னுடைய ஆத்துமாவை ஒரு பட்டயம் உருவி போகும். உன்னுடைய ஆத்துமாவிலே ஒரு ஒரு பட்டயத்தால் குத்தினால் எவ்வளவு வேதனை வருமோ அந்த அளவுக்கு ஒரு உனக்கு வேதனை வரும் என்று சொல்லி ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லப்படுகிறது. யாருக்கு? கிருபை பெற்றவளுக்கு. யாருக்கு? இந்த உலகத்தில் உள்ள எல்லா பெண்களை காட்டிலும் ஆசீர்வதிக்கப்பட்டவளுக்கு சொல்லுகின்ற வார்த்தை என்ன? உன்னுடைய ஆத்மாவை ஒரு பட்டயம் உருவி போகும். இது நடந்தது எது? எப்போது? இயேசு கிறிஸ்து சிலுவையில தொங்கிக் கொண்டிருக்கும் போதுதான் நடந்தது. இயேசு கிறிஸ்து 33 வயது ஆகும்போது இறந்தாங்க. மரியாளுக்கு கண் முன்பாக நிர்வாணமாக சிலுவையில நிற்கிறார். சிலுவை மரணம் என்பது ஒரு சாபம். கொடும் குற்றவாளிகள், கொடூரமான குற்றம் செய்தவர்களுக்கு, அதாவது கடவுளுக்கு தேவதூஷணம் சொல்லி தேச விரோத குற்றம் செய்கிறவர்களுக்கு கொடுக்கப்படுகிற ஒரு தண்டனை, ரோமர்களுடைய தண்டனை. தேசத்துக்கு விரோதமான தேச துரோகம் என்று சொல்வார்கள் அல்லவா, அப்படிப்பட்ட குற்றம் செய்தவர்களுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனை தான் சிலுவை மரணம். அப்போ அப்படிப்பட்டவர்களை ஒரு ரொம்ப கேவலமாக பார்ப்பார்கள், அவமானமாக, அதாவது அவருடைய சாவை கொடூரமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புவார்கள். சாவதற்கு முன்பதாகவும் பலவிதமான அவமானங்களை ஏற்படுத்தி விட்டுதான் கடைசியாக சாக வேண்டும் என்பதை நினைத்துப்பார்கள். சிலுவையில நின்று கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் உயிர் போக வேண்டும் என்று சொல்லி எண்ணக்கூடிய ஒரு, பொதுவாக சிலுவையில நின்று அறையப்பட்டால் ஒரே நாளில் உயிர் பிரியாது. கொஞ்சம் கொஞ்சமாக போய் எல்லா ரத்தமும் பாய்ந்து பாடிந்து நாவரண்டு கொஞ்சம் கொஞ்சமாக உயிர் பிரியும். அன்றைக்கு அடுத்த நாள்ல யூதர்களுடைய ஒரு முக்கியமான பண்டிகை இருந்த காரணத்தினால் அதே நாள்ல கொலை செய்ய வேண்டும், கொன்றாக வேண்டும் என்று சொல்லி அவர்கள் முயற்சித்தார்கள். ஆகவேதான் மற்ற இயேசு கிறிஸ்துவுடன் கூட அறையப்பட்டவர்களுடைய கால் எலும்புகளை அவர்கள் சிலுவையிலே அறைந்தது நிமித்தம் உடனடியாக மறிக்க வாய்ப்பில்லை. ஆகவே கால் எலும்புகளை முறித்தால் உடனடியாக மறிக்க முடியும். காரணம் அடுத்த நாள் யூதர்களுடைய ஒரு முக்கியமான பண்டிகை. அப்படி என்று சொல்லி உடனடியாக கொல்லலாம் என்று சொல்லி தீர்மானித்தார்கள். மற்றபடி உண்மையிலேயே ஒரே நாள்ல எல்லாம் இமீடியட்டாக எல்லாம் சாக முடியாது சிலுவையில் அறைந்தார். சரி, இயேசு கிறிஸ்துவனால் அதற்கு முன்பதாகவே மரித்திருந்தார். காரணம், அவர் தன்னுடைய உயிரை அவரே பிதாவினிடத்திலே ஒப்புவித்திருந்தார். ஆகவே அவருடைய கால் எலும்பு மட்டும் முறிக்கப்படவில்லை. சரி, இதை ஏன் சொல்ல வருகிறேன் என்று சொன்னால், சிலுவை மரணம் என்பது ஒரு கொடூரமான ஒரு மரணம். அதற்கு முன்பதாக ஏராளமான அவமானப்படுத்தல்கள் உண்டு, துன்புறுத்தல்கள் உண்டு. நிர்வாணமாகத்தான் சிலுவையிலே அறைவார்கள். இப்போ ஒரு தாய்க்கு முன்பதாக தன்னுடைய ஒரு மகன் இளைஞன் நிர்வாணமாக சிலுவையிலே நின்று கொண்டிருக்கிறார். தாயுடைய உள்ளம் எப்படி இருக்கு சிந்தித்து பாருங்க. அப்போ மரியாளுக்கு கிடைத்த ஆசீர்வாதம் என்ன? இந்த உலக ரீதியிலே என்ன 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 ஆசீர்வாதம்? மற்ற எல்லா பெண்களை காட்டிலும் அவளுக்கு பெரிதாக கிடைத்தது என்ன? இந்த உலக ரீதியிலே துன்பம் மட்டுமே. மற்றவர்களை காட்டிலும் பெருந்துன்பம் மரியாளுக்கு கிடைத்திருக்கிறது. அவளைத்தான் வேதம் சொல்லுகிறது கிருபை பெற்றவள், எல்லா பெண்களை காட்டிலும் ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்று சொல்லி. அப்போ நாம் இன்றைக்கு கிருபை பெற்றவர்கள் அல்லது ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று சிலரை அணுகுகிறோம் அல்லவா, அதற்கும் வேதாகமம் கிருபை பெற்றவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று சொல்வதற்கும் பெரிய வித்தியாசம் இருக்கிறது. வேதாகமம் மரியாளை எந்த அடிப்படையிலே கிருபை பெற்றவர்கள் என்று சொல்லுகிறது? மனிதர்களுடைய பாவங்களை எல்லாம் போக்கக்கூடிய இயேசு கிறிஸ்துவை இவள் மூலமாக பூமிக்கு அனுப்ப போகிறேன், ஆகையால் இவள் கிருபை பெற்றவள். இயேசு கிறிஸ்து மூலமாக அநேக மக்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட போகிறது,
அதற்கு மரியாள் ஒரு காரணம், ஒரு கருவியாக இருக்கு. ஆகையால் இவள் ஆசீர்வதிக்கப்பட்டவள். காரணம், இயேசு கிறிஸ்து வந்த நோக்கம் என்ன? மக்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவது. பாவங்கள் மன்னிக்கப்படுவதுதான் ஆசீர்வாதம். அந்த பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு ஒரு பெண் முக்கியமான காரணம் என்று சொன்னால் மரியாள். ஆகவே அவள் எல்லா பெண்களை காட்டிலும் ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்று சொல்லி வேதாகமம் சொல்லுகிறோம். ஆனால் இன்றைக்கு நாம் இதை எப்படி புரிந்து வைத்திருக்கிறோம்? ஆகவே தான் மரியாளை அப்படி சொல்லுகிறதல்வா, மரியாள் அதிகமாக கிருபை பெற்றவள், மரியாள் அதிகமாக ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்று சொல்லி இதே காரியத்தை இயேசு கிறிஸ்து பின்பதாக சொல்லுகிறார். என்ன? லூக்கா 11ஆம் அதிகாரம் 27, 28வது வசனம். லூக்கா 11, 27, 28 அவர் இவைகளை சொல்லுகையில் ஜனக்கூட்டத்தில் இருந்த ஒரு ஸ்திரீ அவரை இயேசு கிறிஸ்துவை நோக்கி, உம்மை சுமந்த கர்ப்பமும் நீர் பாலுண்ட முலைகளும் பாக்கியமுள்ளவைகள் என்று சத்தமிட்டு சொன்னாள். அதாவது இயேசு கிறிஸ்துவை பார்த்து, உம்மை பெற்ற தாய், உம்மை சுமந்த கர்ப்பமும் நீர் பாலுண்ட முலைகளும் அவர்கள் பாக்கியமுள்ளவை. அப்ப மரியாள் பாக்கியமுள்ளவர்கள், அவள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்று சொல்லுகிறார். மரியாள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்று சொல்லி நாமும் ஏற்கனவே பார்த்தோம் எந்த அடிப்படையில் என்று. இயேசு கிறிஸ்து ஒரு பதிலே சொல்லுகிறார் பாருங்கள். அதற்கு அவர், அப்படியே ஆனாலும், அது உண்மைதான், ஆனாலும் தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதை காத்து கொள்ளுகிறவர்களே அதிக பாக்கியவான்கள். மரியாள் பெண்களுக்குள்ளே பாக்கியவதி, அதிக பாக்கியவதி, ஆசீர்வதிக்கப்பட்டவள். அது உண்மைதான். அது உண்மையானாலும் அதே போன்ற வாய்ப்பு அது மரியாளுக்கு மட்டும் உரிய வாய்ப்பு அல்ல. நாம் என்ன நினைப்போம், மரியாளுக்கு மட்டும் ஸ்பெஷல் கிருபை, அவளுக்கு மட்டும் சிறப்பான ஆசீர்வாதம் அல்ல. ஆண்டவர் இங்க என்ன சொல்லுகிறார்? என்னுடைய வசனத்தை, தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதை காத்து கொள்ளுகிறவர்களே அதிக பாக்கியவான்கள். அப்போ ஆண்டவர் அந்த வாய்ப்பை நமக்கும் தந்திருக்கிறார். நாமும் அதே அளவு, மரியாள் எந்த விதமான ஆசீர்வாதத்தை பெற்றவளோ, மரியாள் எந்த விதமான கிருபை பெற்றவளோ அதே அளவுக்கான வாய்ப்பை நமக்கு தந்திருக்கிறார். தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதை காத்துக் கொள்ளுகிறவர்களை, இதைத்தான் நாம் ஏற்கனவே பார்த்த போது கூட இயேசு கிறிஸ்துவை பார்க்க வேண்டும் என்று சொல்லி மரியாளும் சகோதரர் வந்த போது அதை குறித்து இயேசு கிறிஸ்துவோட சொன்ன போது இயேசு கிறிஸ்து சொன்ன பதில், யார் என்னுடைய தாயா, யார் என்னுடைய சகோதரர்? தேவனுடைய வசனத்தை கேட்டு அதன்படி செய்கிறவர்களே எனக்கு தாயும் எனக்கு சகோதரருமா இருக்கிறார்கள் என்று சொல்லி லூக்கா 8ஆம் அதிகாரத்தில் சொல்கிறார். மத்தேயு 12ஆம் அதிகாரத்திலே 47 முதல் 50 வசனங்களிலே இதே காரியத்தை மத்தேயு எழுதுகிறார். அப்போது அவர் எப்படி எழுதுகிறார்? தம்முடைய கையை தமது சீசர்களுக்கு நேரே நீட்டி, இதோ இந்த சீசர்கள் தான், என் தாயும் என் சகோதரரும் இவர்களே, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் சகோதரியும் தாயுமா இருக்கிறாள். ஆண்டவர் மரியாளுக்கு கிருபை கொடுத்து மரியாள் மூலமாக பிறக்கிறார். அது நிமித்தம் மரியாள் கிருபை பெற்றவள், மரியாள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் அது உண்மைதான். ஆனால் அப்படி வந்த இயேசு கிறிஸ்து அவருடைய வார்த்தை கேட்டு அவர் தேவனுடைய சித்தம் என்ன என்று அறிந்து அதன்படி செய்கிறவர்கள், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவர்கள், அவர்களும் இயேசு கிறிஸ்துவின் தாய் தான். அப்போ மரியாளுக்கு இணையாக, மரியாள் ஏதோ ஒரு ஸ்பெஷல், அது ஸ்பெஷல் தான், அதே ஸ்பெஷலுக்கு இணையாக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட எல்லாரையும் அங்கே பார்க்கிறார். எப்படி? பிதாவுடைய சித்தம் என்ன? யோவான் 6ஆம் அதிகாரம் 28வது வசனம், அவரை நோக்கி, தேவனுக்கேற்ற கிரியைகளை நடப்பிக்கும்படி நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அது தேவன் விரும்புகின்ற அளவிற்கான அவருடைய சித்தம் அல்லது அவருடைய விருப்பம், அவருக்கு விருப்பமான கிரியைகளாக நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டபோது இயேசு சொன்ன பதில், அவர் அனுப்பினவரை நீங்கள் விசுவாசிப்பதே தேவனுக்கேற்ற கிரியையா இருக்கிறது. இந்த வேதாகமம் முழுவதும் என்னுடைய வார்த்தைகளை காத்துக் கொள்ளுகிறது என்று சொல்லுவது எத்தனையுமே இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறதை குறித்ததாக இருக்கிறது. இந்த உலக காரியங்களுக்காக அல்ல, நித்திய ஜீவனுக்கு, நம்முடைய பாவ மன்னிப்புக்காக. பாவம் கொடூரமானது, நாம பாவத்தின் அழிவிலே இருக்கிறோம், நாம படுகொலையில கிடக்கிறோம்.
இதிலிருந்து காப்பாற்ற இயேசு கிறிஸ்து வந்தார். ஆகையால் நான் அவரை விசுவாசிக்கிறேன், அவர் எனக்கு பதிலாக மரித்தார் என்று சொல்லி அவரை சார்ந்து கொண்டு அவரை விசுவாசித்து அவருக்கு கீழ்ப்படிந்திருப்பது. அப்படி அதைத்தான் ஆண்டவர் அங்கே விரும்புகிறார். அப்போ அந்த செயல் அதுதான் தேவனுடைய சித்தம். அப்போ அவர்கள் அத்தனை பேரும், அதாவது இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ஏற்றுக்கொண்ட அத்தனை பேரும் இங்கே இயேசு கிறிஸ்து எப்படி பார்க்கிறார்? மரியாளுக்கு இணையாக பார்க்கிறார். அவர்கள் அத்தனை பேர் என்னுடைய தாயார் தான். மரியா என்னை சுமந்த கர்ப்பம் பாலுண்ட முலைகள் பாக்கியமுள்ளவைகள் தான். அதாவது மரியாள் பாக்கியமுள்ளவர் தான். ஆனாலும் என்னுடைய தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு காத்துக் கொள்ளுகிறவர்கள் அதிக பாக்கியவான்கள். அப்போ அதிகமான ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லுகிறார். அப்போ அந்த ஆசீர்வாதம் என்பது வெறும் மரியாளுக்குரியது மட்டுமல்ல. அந்த மரியாளுக்கு கொடுத்த கிருபை என்பது மரியாளுக்கு மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற அத்தனை பேருக்கும் உரியது. அது அப்ப அந்த கிருபை என்பது, அந்த ஆசீர்வாதம் என்பது எது என்பது இன்றைக்கு பலர் போதிக்கிறார்கள் அல்லவா, இந்த உலகம் சார்ந்த விதத்திலே அது அல்ல என்கிறதே நாம் பார்த்தோம். எப்படி கிருபை பெற்ற மரியாளுக்கு இந்த உலக ரீதியில எதையெல்லாம் ஆசீர்வாதம் என்று சொல்லி இன்றைக்கு பிரசங்கிக்கிறார்களோ அது எதுவுமே நடக்கவில்லை. மாறாக அதற்கு நேர்மாறாக நடந்தது. மாறாக மரியாளுக்கு கிடைத்த ஆசீர்வாதம் என்று தெரியுமா? இயேசு கிறிஸ்துவை தன்னிடத்திலிருந்து வெளிப்பட்டது. இயேசு கிறிஸ்து தன்னிலே பிறந்தது. அதை போல இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள், பிதாவின் சுத்தத்தை செய்கிறவர்கள் எனக்கு தாயாக இருக்கிறவர்கள் என்று சொன்னார் அல்லவா. அப்போ அவர்களுக்கு கிடைக்கிற பாக்கியம் ஆசீர்வாதம் எது? அவர்களுக்குள்ளாக இயேசு கிறிஸ்து இருப்பது. அப்போ நம்முடைய ஆசீர்வாதமே இயேசு கிறிஸ்து தான். இயேசு கிறிஸ்து கூட இருக்கிறது. நாம் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நாம் நீதிமானாகிறது தான் ஆசீர்வாதம். அப்போ நமக்கு கிடைத்த கிருபை என்னது? நமக்கு தண்டனை ஆக்கினை தீர்ப்பு இல்லை. நாம் நீதிமான்கள், நாம் நித்தியத்துக்குரியவர்களாக மாறிவிட்டோம். அதுதான் நமக்கு கிடைத்த கிருபை. மாறாக இந்த உலகத்திலே நடக்கக்கூடிய பொருளாதார உயர்வுகளோ அல்ல இந்த உலகத்திலே நாம் எதையெல்லாம் உயர்வு என்று சொல்லி எண்ணுகிறோமோ, சமூக அந்தஸ்தாகட்டும், வேறு புகழ்ச்சி, இவைகளை குறித்து அல்ல. இவைகள் அல்ல ஆசீர்வாதம் என்று சொல்லி நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதைத்தான் நாம் இன்றைக்கு மரியாளுடைய வாழ்க்கையிலே பார்த்தோம். மரியாள் கிருபை பெற்றவள். உலகத்திலே உள்ள எல்லா பெண்களுக்குள்ளேயும் ஆசீர்வதிக்கப்பட்டவள் மரியாள். ஆனால் அவளுக்கு இந்த உலகம் எதையெல்லாம் ஆசீர்வாதம் என்று சொல்லுகிறதோ அது எதுவுமே அவளுக்கு கிடைக்கும். மாறாக நேர்மாறாக கிடைக்கும். இன்றைக்கு கிருபை கிருபை என்று சொல்லி பேசுகிறவர்கள் எதை பேசுவார்கள்? கடவுளுடைய கிருபை கிடைத்தது, நான் சைக்கிள்ல சென்று கொண்டிருந்தேன், இன்றைக்கு நான் ஹெலிகாப்டர்ல பறக்கிறேன், இதுதான் கடவுளுடைய கிருபை. அப்படி மரியாளால் சொல்ல முடியுமா? மரியாள் என்ன சொல்லியிருப்பா? நான் இளம் பெண்ணாக ஜாலியாக சுற்றி கொண்டிருந்தேன், ஆனால் தேவதூதன் வந்தான், கிருபை பெற்றவளை வாழ்க என்று சொன்னான். அன்றிலிருந்து மரியாளுக்கு துன்பம் ஆரம்பித்தது. சமூகம் கேலி செய்தது. திருமணமாகாமலே கர்ப்பமாக இருக்கிறார். யோசேப்பு ரகசியமாக தள்ளிவிட நினைக்கிறார். திருமணம் கேன்சல் ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலை. சரி, கர்ப்பத்தோடு கூட டிராவல் பண்ணால் வழியிலே பிள்ளை பிறக்கிறது. கிடத்துவதற்கு சத்திரமும் தரவில்லை. மாட்டுத் தொழுவத்திலே கிடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. இதுதான் கிருபை. அப்போ நாம் புரிந்து கொள்ள வேண்டும், நாம் எதை கடவுளிடத்திலே கிருபை, எதை மனதிலே வைத்துக் கொண்டு கடவுளிடத்திலே கிருபை கிருபை என்று சொல்லி எண்ணிக்கொண்டிருக்கிறோம் அல்லது கிருபை தாரும் என்று கேட்கிறோம் என்பதை நாம் தயவு செய்து புரிந்து கொள்ள வேண்டும். சரி, இன்னொரு ஒரு 1-2 உதாரணங்களை உங்களுக்கு வேகமாக காண்பிக்க, எது கிருபை என்பது உங்களுக்கு புரியும். 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரத்திலே பவுல் ஒரு காரியத்தை சொல்லுங்க. 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். சகோதரரே, மக்கதோனியா நாட்டு சபைகளுக்கு தேவன் அளித்த கிருபையை உங்களுக்கு அறிவிக்கிறோம். மக்கதோனியா மக்களுக்கு கடவுள் கிருபை கொடுத்திருக்கிறார். என்ன கிருபை? அவர்கள் மிகுந்த பணக்காரராக மாறினார்கள். ஆண்டவர் அந்த அளவுக்கு கிருபை அப்படியா? இல்லை. என்ன கிருபை பாருங்கள். மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகையில் கூட, கொடிய தரித்திரமுடையவர்களாக இருந்தும் கூட
அவர்கள் சந்தோஷமாக மற்றவர்களுக்காக கொடுக்கிறார்கள். இது கிருபை. பாருங்கள், அவர்கள் இன்றைக்கு எப்படி பிரசங்கிப்பார்கள் தெரியுமா? நீங்கள் கடவுளுக்கு எங்களுக்கு தாருங்கள், அப்பொழுது கடவுளுடைய கிருபை உங்கள் மேல் வரும், நீங்கள் பெரிய பணக்காரராக மாறுவீர்கள், நீங்கள் இப்பொழுது ஏழைகளாக இருக்கலாம், நீங்கள் கடவுளுக்கு கொடுங்கள். கடவுளுக்கு கொடுங்கள் என்று சொல்லி சொல்வது எங்களுக்கு தாருங்கள் என்பது, அதாவது அந்த பாஸ்டர்மார்களுக்கு தாருங்கள் என்பதைத்தான் கடவுளுக்கு கொடுங்கள் என்று சொல்வார். எங்களுக்கு தாருங்கள், தசமபாகமாக தாருங்கள், விதைக்கா அணைக்காக தாருங்கள், அப்பொழுது கடவுளுடைய கிருபை உங்களுக்கு கிடைக்கும், கடவுள் பல மடங்கா, கடவுளுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும், பல மடங்காக திருப்பி தருவார் என்பதாக சொல்வார். ஆனால் பவுல் இங்கே எதை கிருபை என்று சொல்லுகிறார்? மக்கதோனியா நாட்டு மக்களுக்கு கடவுள் கொடுத்த கிருபை என்பது எது தெரியுமா? அவர்கள் வறுமை உள்ளவர்களோடு இருந்த போதும் கூட சந்தோஷமாக கொடுக்கிறார்கள். அந்த கொடுப்பதுதான் கிருபை. கொடுத்த பின்பதாக ஏதோ ஒன்று கிடைக்கும், அதுவல்ல கிருபை. அப்படி கிடைக்கும் என்று போதிப்பது அல்ல கிருபை. நாங்கள் தரித்திரமுடையவர்களாக வறுமையோடு இருந்தாலும் இன்னொருத்தர் எங்களை காட்டிலும் வறுமையில் இருக்கிறார்கள், அவர்களுக்கு நாங்கள் கொடுக்க வேண்டும் என்கின்ற மனம் இருக்கிறது அல்லவா, அதுதான் கிருபை, கடவுள் கொடுத்த கிருபை. மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்கின்ற மனதை அவர்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருந்தார் அல்லவா, அதைத்தான் இங்கே பவுல் கிருபை என்று சொல்லுகிறார். மாறாக அவர்களுக்கு கொடுத்த கிருபை என்ன தெரியுமா? அவர்கள் வறுமையில் இருந்தார்கள், பெரிய பணக்காரராக மாறினார்கள் என்று பவுல் இங்கு எழுதவில்லை. ஆனால் இன்றைக்குள்ள பாஸ்டர்மார்கள் அப்படி போதிப்பார்கள். அடுத்ததாக 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், எனக்கு ஒரு கிருபை கிடைத்தது என்று சொல்லி பவுல் சொல்லுகிறார். பாருங்கள், 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், அதில் நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே நான் இருக்கிறேன், அவர் எனக்கு அருளிய கிருபை விருதாகவாக இருக்கவில்லை, அவர்கள் எல்லாரிலும், அதாவது மற்ற அப்போஸ்தலர்கள் எல்லாரை காட்டிலும் நான் அதிகமாக பாடுபட்டேன், ஆகிலும் நான் அல்ல, தேவ கிருபையே அப்படி செய்தது. அப்ப தேவ கிருபை எனக்கு கிடைத்தது, ஆகையால் மற்றவர்களை காட்டிலும் சுகபோகமான வாழ்க்கை எனக்கு கிடைத்தது, மற்ற அப்போஸ்தலர்கள் எல்லாம் வாழ்கிற வாழ்க்கையை காட்டிலும் எனக்கு அது பெரிய ஒரு சுகபோகமான ஒரு வாழ்க்கை கிடைத்தது என்று பவுல் சொன்னாரா? இல்லை. பாருங்கள், தேவ கிருபை கிடைத்தது, ஆகையால் மற்ற அப்போஸ்தலர்களை காட்டிலும் நான் அதிகமாக பாடுபடுகிறேன், பாடுபடுவதற்கான கிருபை எனக்கு கிடைத்தது என்று சொல்லுங்க. அதாவது அவர் எனக்கு அருளிய கிருபை வீணாக இருக்கவில்லை, விருதாவாக இருக்கவில்லை, அவர்கள் எல்லாரும், மற்ற அப்போஸ்தலர்கள் எல்லாரிலும் நான் அதிகமாக பிரயாசப்பட்டேன், கஷ்டப்பட்டேன், ஆகிலும் நான் அல்ல, நான் என் நிமித்தம் என்னுடைய பலனால் அந்த கஷ்டப்படவில்லை, தேவ கிருபை தான் அப்படி செய்தது. அதாவது நான் கஷ்டப்படும்படி, நான் மிகவும் பிரயாசப்படும்படி செய்த காரணம் என்ன? தேவ கிருபை. மற்ற அப்போஸ்தலர்கள் பாடுபடுவதை காட்டிலும் நான் அதிகமாக பாடுபடுவதற்கு காரணம் எனக்கு அந்த அளவுக்கு கிருபை கிடைத்திருக்கிறது என்று சொல்லு. இன்றைக்கு இதை போல யாராவது சொல்வார்களா? இன்னும் பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் பவுல் சொல்லுகிறான், கிறிஸ்துவனிடத்தில் விசுவாசிக்கிறதற்கு மாத்திரமல்ல, பாடுபடுகிறதற்கும் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. அருளப்பட்டது என்று சொன்னால் கிருபை, அருள் என்று சொன்னால் கிருபை. அப்போ கடவுளுடைய கிருபை பாடுபடுவதற்கு தரப்பட்டிருக்கிறது என்று, விசுவாசிப்பதற்கு மாத்திரமல்ல கிருபை, பாடுபடுவதற்கும் அவர் கிருபை தந்திருக்கிறார் என்று சொல்லி சொல்லுகிறார். அப்போ கடவுள் கிருபை தந்திருக்கிறார், கடவுள் ஆசீர்வாதம் தந்திருக்கிறார் என்று சொல்லும் போது வேதாகமும் ஒரு கண்ணோட்டத்தோடு சொல்கிறது. அதுதான் இன்றைக்கு பார்த்தோம், மரியாளுக்கு கிடைத்த ஆசீர்வாதம் என்ன, மரியாளுக்கு கிடைத்த கிருபை என்ன என்று சொல்லி. ஆனால் இன்றைக்கு பிரசங்கிக்கிறவர்கள் அதையெல்லாம் மறைத்து அதற்கு நேர்மாறான காரியங்களை இன்றைக்கு கிருபை, இதுதான் ஆசீர்வாதம் என்று சொல்லி பேசுகிறார். ஆகவே தயவு செய்து நாம் சிந்தித்துக் கொள்ள வேண்டும், தேவனுடைய கிருபை என்பது எதற்காக தரப்படுகிறது? நாம் தேவனுக்காக பிழைக்கும்படி, தேவனுக்காக மரிக்கும்படி, நாம் மற்றவர்களுக்காக வாழும்படி தேவனுடைய கிருபை தரப்படுகிறது. இந்த உலகத்திலே உலக ரீதியிலாக எனக்கு உயர்வுக்காகவோ உலக ரீதியிலான புகழ்ச்சிக்காகவோ தரப்படுவது அல்ல கிருபை, அப்படி அந்த உச்சத்தை அடைவது அல்ல ஆசீர்வாதம். அப்படி வேதாகமத்திலே புதிய ஏற்பாட்டிலே சொல்லப்படவில்லை.
ஆகவேதான் இன்றைக்கு அந்த கிருபை பெற்றதன் மரியாதை உங்களுக்கு காண்பித்தது. கிருபை பெற்றவர்கள் அந்த கிருபை பெற்றது முதல் கடைசி வரைக்கும் அந்த உலக ரீதியிலே பார்த்தால் அது துன்பமான ஒரு காரியம். ஆனால் அதை ஆன்மீக ரீதியிலே பார்த்தால் அது பேரின்பமாக இருக்கும். இந்த உலக ரீதியிலே மரியாளுக்கு கிடைத்தது துன்பமாகவே இருந்தாலும் அவள் நித்தியத்துக்கு செல்லும் போது அது ஒரு பேரின்பமாக இருக்கு. அது மரியாள் அந்த பார்வை எப்படி இருக்கும் தெரியுமா? நான் இயேசு கிறிஸ்துவை பெற்றதுனால் அந்த இயேசு கிறிஸ்து மூலமாக நான் இவ்வளவு பாடுபட்டேன், எனக்கு இவ்வளவு கஷ்டம், இந்த பையன் ஏன் என் வயத்துல வந்து பிறந்தான் என்று எண்ணாமல் இந்த இவர் என் மூலமாக பிறந்ததுதான் அநேக மக்கள் நரக தண்டனையிலிருந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள், அநேக மக்கள் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று எண்ணுது. இதுதான் ஆன்மீக ரீதியிலான பார்வையாக இருக்கிறது. இதுதான் கிருபையும் ஆசீர்வாதம். பெண்களுக்குள்ளாகவே ஆசீர்வதிக்கப்பட்டவள் மரியாளுக்கு மட்டுமல்ல அந்த ஆசீர்வாதம். இயேசு கிறிஸ்து சொன்னது போல யாரன் தாயா, யாரன் சகோதரர், அங்கே நிற்கிறவர்கள் அவர்கள் மட்டுமா அல்ல, என்னுடைய வார்த்தைகளை கேட்டு செய்கிற என்னுடைய சீடர்கள் இவர்கள் என்னுடைய தாயார், பிதாவின் சுத்தத்தின்படி செய்கிற எல்லாரும் என்னுடைய தாயார் தான் என்று சொல்லுகிறார்களவா? நாமும் அந்த கூட்டத்திலே உள்ளவர்கள் தான். இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டவர்கள் அத்தனை பேரும் இயேசு கிறிஸ்துவனுடைய தாயார். அப்போ நமக்கு கிடைத்த ஆசீர்வாதம் எது? இயேசு கிறிஸ்துவை பிரதிபலிப்பது நமக்கு கிடைத்த ஒரு ஆசீர்வாதம். மரியாள் எப்படி இயேசு கிறிஸ்துவை வெளிக்காட்டினால் வெளிக்கொண்டு வந்தாலோ அதே போல நாம் மூலமாக இயேசு கிறிஸ்து வெளிப்படுகிறார், அது ஆசீர்வாதம், அதான் கிருபை. அதை நாம் புரிந்து கொண்டு அந்த அடிப்படையிலே நாம் செயல்படுவோம். மற்ற சில போதனைகளை கேட்டு இந்த உலகம் சார்ந்த காரியங்கள் துளி கூட சிந்திக்க வேண்டாம். அந்த உலகத்திலே வாழ்வதற்கு தேவையான காரியங்களை அவர் பார்த்துக் கொள்வார், அது நடக்கும். ஆனால் அதுதான் கிருபை, அதுதான் ஆசீர்வாதம் என்ற கோணத்திலே ஒரு காலம் எண்ணிவிட வேண்டாம். காரணம், கிருபை பெற்ற மரியாளுக்கு இந்த உலகம் எதை ஆசீர்வாதம் என்று சொல்லுகிறதோ அது ஒன்றும் நடக்கவில்லை. இந்த உலகம் எது கிருபை என்று கிருபை பெற்றவர்களுக்கு நடக்கக்கூடிய காரியங்கள் என்று சொல்லுகிறதோ அது எதுவுமே மரியாளுக்கு நடக்கவில்லை, நேர் மாறாக நடந்தது என்பதை தயவு செய்து எப்பொழுதும் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். தொடர்ந்து அடுத்த வாரத்திலே வேறொரு காரியத்தை குறித்து பாருங்கள்.